ஐயோ காலங்காத்தால பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டுட்டு வந்தியா 1000 ரூபாய் கொடுத்துருன்னு எங்கயா கூட்டுக்கிட்டு போற? அது ஒண்ணும் இல்ல, வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணுமா. எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாவோ, நான் ஆள் சேர்த்து விட்டேன்னா அவங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னாவோ, அதான் கூட்டிட்டு போறேன் வாங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை இருந்தா நல்லா இருக்குமே. நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். ஆமா கொடுக்கானுவா. எல்லாம் இந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிடணும். வாங்க போவோம். பரவாயில்ல. ஆனா இவனுவோ எந்த கட்சிக்காரனும் தான் தெரியல. நமக்கு என்ன, நமக்கு காசு கிடைச்சா போதும். ஏம்மா, அப்பப்பா சே, இந்த பிச்சைக்காரனு தொல்லை தாங்க முடியலப்பா. அம்மா அம்மான்னு வந்துடுறானோ காலங்காத்தாலேயே. அட யார் இவங்க? சொல்லுங்க, என்ன வேணும்? இம்மா மறக்காம நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அப்படியா? சரிங்க, ஆகட்டும் ஆகட்டும், போட்டுருவோம். ஓட்டு தானே, போட்டுருவோம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோமா? சரிங்கய்யா, போயிட்டு வாங்க. எந்த கட்சிக்காரனும் தெரியல. வந்தானுவோ, ஓட்டு போடுன்னு சொன்னானுவோ, சரின்னு சொன்னதும் போயிட்டானுவோ. நமக்கு என்ன, நாம போய் மாட்டுக்கு தண்ணி வைப்போம். ஐயா பாடி, இந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்படி உக்காந்தாதான் நிம்மதியா இருக்கு. எம்புட்டு வேலை. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். என்ன வெயில மண்டைய பொழக்கு. கடவுளே, வெயில்ல உட்காந்து இம்புட்டு நேரம் துணி துவைச்சிட்டு வந்தேன். ஒரு ஏசிய போடணும், அதுக்கு கூட பயமா கிடக்கு. இந்த கரண்ட் பில்லு ஏறிடுமோ. இந்த மாசம்லயே 1500 ரூபாய் வந்துட்டு. இப்பதான் அக்கடானு உக்காந்தேன், அதுக்குள்ள பிச்சைக்காரங்க வந்துட்டானுவோ. நானே உன்ன வீட்டை சமைக்கல, இந்த ஜுகி ஜொமேட்டோல ஆர்டர் போடலாம்னு இருக்கேன். காலங்காத்தாலேயே வந்துட்டானுப்பா. சரி பாவம், அவங்களும் என்ன செய்வாவோ. நைட்டு வச்சு பழைய சோத்தை கொண்டு போய் போடுவோம். ஐயோ என்னையா இது, யாரையுமே காணோம். இருந்தே வருவாவோ. இப்படி எல்லாம் கோவப்பட்டு சட்டுன்னு போயிடக்கூடாது, அப்புறம் ஓட்டு கிடைக்காது. அண்ணே என்னென்ன இது, கையில குண்டான கொண்டு வராவோ? ஏமா வணக்கம்மா, நாங்க இந்த கட்சியில இருந்து வாரோம். மறக்காம நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுங்க. அப்புறம் இந்த நம்ம வீட்டுல எத்தனை ஓட்டுமா இருக்கு? ஆத்தாடியே, கட்சிக்காரங்களா? நாங்க வேற பிச்சைக்காரன் சோத்தை கொண்டு வந்துட்டுமே. வாங்க வாங்க, நம்ம வீட்லயா மொத்தம் 5 ஓட்டுங்க. அப்படியா? ஏண்டா குள்ளமணி, ஒரு 5000 ரூபாவை எடு. இந்தாங்கண்ணே 5000 ரூபாய். ஏமா இந்தாங்க வச்சுக்கிடுங்க. இந்த மறக்காம இந்த நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு. சரிங்கம்மா. தமிழகொடி பறக்குது, தலைவனிகும் பறக்குது, மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காண ஒலிக்குது. தமிழகொடி பறக்குது, தலைவனிகும் பறக்குது. நம்ம விஜய் உயிரின காப்பார். யாருமா அந்த தம்பி? இவன் என் மவன் தான்ப்பா. அப்படியா? ஓட்டு ஐடியெல்லாம் வந்துடுச்சாமா? வந்துட்டு இப்பதான் முத டைம் வந்திருக்கு. ஓஹோ, எப்ப தம்பி யாருக்கு ஓட்டு போட போற? நம்ம தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு. என்ன, விஜய்க்கு ஓட்டு போட போறியா? ஏமா 1000 ரூபாய் திருப்பி கொடுமா. இந்தாயா 1000 ரூபாய். நம்ம கிட்டயே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க போவோம். சும்மா என்னம்மா இது, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. உங்க மவன் இப்படி வாய் கொடுத்து 1000 ரூபாய் போச்சு இப்ப பாத்தீங்களா? ஆமா, போனா போகட்டும். 1000 ரூபாய் தானே நமக்கு. நீங்க என்ன குடுக்குற 1000 ரூபாய் தான் நாங்க கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோமா? ஓட்டு போடுறது உரிமை, அவ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனா குடுக்குற காசெல்லாம் நாங்க வாங்கி வச்சுக்கிடுவோம். யார் வந்தாலும் காசை வாங்கி வச்சுக்கிடுவோம். ஆனா ஓட்டு எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடுவோம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஓட்டு நல்லபடியா பார்த்து போடுங்க. ஏன்னா நாமளும் விஜய்க்கு தானே ஓட்டு போட போறோம். அப்புறம் ஏன்னா இவ குடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கோம். வாடா, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தாராவோ. காசுனா சும்மாவா? வா, நம்ம காசை வாங்கிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறதோ போட்டுக்கலாம். ஆனா கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டேன்டா. நம்ம பணத்தை புடுங்கி நம்மளுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காவோ. ஏதோ காசு கிடைக்குதுன்னா இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஓட்டு எல்லாம் எப்பவும் நம்ம தளபதிக்கு தான்டா. சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன் பின்னாடி 5000 ரூபாய் தாரான்ட்டு. டேய், ஓட்டு போறது காசு கொடுக்குறாங்கடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. 1000 ரூபாய் போச்சு பாரு. ஆமா, இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் தான் இப்ப நம்ம கோட்டை கட்ட போறோம். எப்படியும் இவனுக்கு ஜெயிக்க போறது இல்ல. அது என்னமோ உண்மைதான்டா. சரி, வர காசை ஏன் வேண்டாம்னு சொல்லலாம் தான் ஓட்டு போடுறோம்னு சொன்னேன். அம்மா ஓட்டெல்லாம் விசிலுக்கு தான்டா. அப்படி சொல்லுமா, நாங்களும் காசு கொடுத்துட்டு போன மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆமா, இப்ப இவங்க வந்துட்டு போயிருக்காவோ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்காரன் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காவோ. அப்பயாச்சும் வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருடா. என்ன செய்யறது, நம்மள மாதிரி ஏழைகள் எல்லாம் காசு வாங்க வேண்டியதா இருக்கு. அது தப்புதான், ஆனா சூழ்நிலை என்ன செய்யறது. மக்களே, மறக்காம யார் வந்தா நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி காசை வாரி வழங்குறதுக்கு மக்களுக்கு நல்லதாக செஞ்சிருக்கலாம் ஆட்சியில இருக்கும்போது. ஏன் தான் இப்படி செஞ்சுட்டு இருக்கானு தெரியல. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டாக்குமெண்ட் வாங்கணும்னா நாய் மாதிரி லோலோன்னு அலைய வேண்டியது இருக்கு. ஆனா ஓட்டர் ஐடி மட்டும் உடனே கிடைச்சிருது. அதுதான் எப்படின்னு தெரியல. ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு கூட
அப்படியே ஒரு 2-3 மாசம் அலைய வேண்டியதா இருக்கு. வேலை கெட்டு போகுது. இந்த ஓட்டர் ஐடி மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்றானுவோ. அவங்களுக்கு அதுதானே முக்கியம், அதானே வேணும். அதனாலதான் அப்படி செஞ்சுட்டு இருக்கானுவோ. மக்களே மறக்காம உங்க ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எங்க ஓட்டு யாருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி மக்களே, நான் போய் ஓட்டு போடணும். போய் ரெடி ஆகி கிளம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, அப்புறம் உங்க ஊர்ல எல்லாம் யார எந்த கட்சிக்காரங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்புறம் இன்னைக்கு ஓட்டு போடுறவங்க யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.